السلام عليكم ورحمة الله وبركاته. أمن تذكر جيران بيدي سلمي مددا جرى من مقلات بدمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم: قالت عائشة رضي الله تعالى عنها: رأيت النبي صلى الله عليه وسلم ليلة النصف من شعبان ساجدا يدعونا أو كما قال صلى الله عليه وسلم: اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அகிலத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாலும் அந்த நபிமார்களில் இறுதியாக முத்திரையாக வந்துவிட்ட முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள் அனைவர்களுக்கும் நமது பள்ளியினுடைய இமாம் மட்டுமல்ல எங்களுடைய உலமா சபையினுடைய அடுத்தடுத்து தொடர்ந்து தலைவர் பதவியிலே சரியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இமாம் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹஜரத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த அரபிக்கடல் வற்றினாலும் என் அன்பு கடல் வற்றாத உள்ளமென்ற பழத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை எனது சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தானவர்களே, நமது இமாம் அவர்கள் பேசிய உடனேயே கூட்டம் கொஞ்சம் போயிடுச்சு. ஏன்னா இதற்கு இன்னைக்கு வேண்டிய தேவையான கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த இரவுக்கு வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான மூல கருத்துக்கள் எதுவோ அத்தனை மூல கருத்துக்களையும் கொடுத்து விட்டார்கள். அப்ப இனிமேல் என்ன நாம அமல் செய்ய வேண்டியது என்று என்ன செஞ்சிட்டோம், அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது, நான் வருகின்ற பொழுது ஏதோ வராந்திரவோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பார்த்தா பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் பேசுகின்ற பொழுது மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, இப்படி நீங்கள் பிள்ளைகளை இதே தர்த்தீபில் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் இந்த ஊருடைய அதாவது தூணாக வழிகாட்டியாக நேர்வழி பெற்றவர் வாலிப பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் முன்மாதிரி பிள்ளைகளாக திகழ்வார்கள். எந்த விதமான சந்தேக கருத்தும் இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக சாதிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் நமக்கும் குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தாய் தந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பிகாம் படிக்கிறது, எம்பிபிஎஸ் படிக்கிறது மட்டுமல்ல, அந்த பிகாம் எம்பிபிஎஸ் நம்மளை தந்தைக்கு துவா செய்ய தூண்டாது. நாம் பிகாம் படிக்கிறோம், தப்பல்ல, தவறல்ல. ஆனால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார்? ஐஏஎஸ் படிச்சவரா, ஐபிஎஸ் படிச்சவரா சொல்லல. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, குர்ஆனை கற்று பிறருக்கு எத்தி வைக்கிறார்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள். ஐபிஎஸ் படித்தவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உலக வழி வரை என்ன தேவை, என்ன நடக்கும் என்று சொன்ன அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்த பிள்ளை ஐபிஎஸ் படித்தவர்கள் என்று சொல்லவில்லை. அப்ப குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி அமையும். குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் நாம் வயதான பிறகும் கூட அந்த பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தந்தைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அமைவார்கள். ஆனாலும் கூட நீங்கள் உலக படிப்பு, படிப்புக்கு மேல் படிப்பு, பட்டங்களுக்கு மேல் பட்டங்களை எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த குர்ஆனை கொடுக்கின்ற பொழுது குர்ஆனுக்கும் இறைவனுக்கும் இணைப்பு இருக்கிறது. குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹ் சொல்றானா இல்ல, இன்னகு அந்த குர்ஆனாகிறது கவுலுன், இறைவனுடைய சொல். எப்படிப்பட்ட சொல்? இன்னகு கவுலுன் ஃபஸ்லுன், அது நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடியது. ஒழுக்கம் எது, ஒழுக்கம் இல்லாதது எது, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், தாயிடத்தில் எப்படி வாழ வேண்டும், தந்தையிடத்தில் எப்படி வாழ வேண்டும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், வாலிபர்களிடத்தை எப்படி நடந்து கொண்டும், பள்ளியில் எப்படி நடக்க வேண்டும், பள்ளிக்கு வெளியில் எப்படி நடக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை திருமறையாக இருக்கக்கூடிய குர்ஆன் தான். அந்த குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு இது போன்ற இந்த பிள்ளைகளை இது போன்று உற்சாகப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாளடைவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக, சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைகளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளாக, குதூகலத்தை தரக்கூடிய பிள்ளைகளாக உருவார்கள் என்பதற்காக ஒரு சில செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய விஷயத்துக்கு வருகிறேன். அமெரிக்காவில் நான் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று வரல. இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. என்னங்க? அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வு நடத்துவதற்காக என்ன செய்ய முடிவு செய்யப்பட்டது. அப்ப ஆய்வு நடத்துவதற்கு முன்பு என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு 30 பேர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 30 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, மன அழுத்தம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அளந்துவிட்டு என்ன செய்தார்கள், இதை நாம் என்ன ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த 30 பேர்களை கலந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த 30 பேர்களுடைய மன அழுத்தம், இரத்த ஓட்டம் இவைகளை எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கள் ஆய்வு செய்வதற்காக முன் வந்தார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த 30 பேரை இரண்டாக பிரித்து 15 பேர்களை அரபி பேப்பர், அரபி புக்ஸை நீங்கள் என்ன செய்யுங்கள், படிக்க சொல்லுங்கள். இன்னொரு 15 பேரை குர்ஆன் ஷரீஃபை ஓத சொல்லுங்கள். ஓதினார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், அரபி பேப்பர், அரபி புக்ஸ் இது போன்றவைகளை இந்த 15 பேர்கள் படித்தார்கள். இந்த 15 பேர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதினார்கள். ஓதிய பிறகு இந்த அரபியை படித்த பிறகு மீண்டும் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். இவர்களுடைய ஓதியதற்கு பிறகு, இவர்கள் அரபியை படித்ததற்கு பிறகு இவர்களிடத்திலே மன அழுத்தம் எப்படி இருக்கிறது, இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார்கள், அதாவது ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்து பார்த்து அதில் அந்த ஆய்விலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதாவது அரபி பேப்பர், அரபி புக்ஸை படித்தார்களே, அந்த படித்த 15 பேருக்கு அதாவது ஏற்கனவே இருந்த அந்த மன அழுத்தம், இரத்த ஓட்டம் சீராக இல்லவில்லை. எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது. சரி, இந்த குர்ஆனை படித்தார்களே 15 பேர், இந்த 15 பேரையும் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆய்வில் தெரிய வந்தது, அதாவது குர்ஆன் ஓதுவதற்கு முன்பு இருந்த மன அழுத்தம் எப்படி, இரத்த நாள ஓட்டம் எப்படி இருந்தது,
என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது குர்ஆன் ஓதி அந்த 15 பேருக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்யப்பட்டது. இது மட்டுமல்ல, நெதர்லாந்து என்ற நாட்டிலே ஆய்வு செய்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? 3 மணி நேரங்கள் யார் குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கேன்சர் வராது. யார் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார்களோ ஹார்ட் அட்டாக் வராது என்று அந்த நெதர்லாந்து நாட்டிலே அந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து விட்டு நிறுத்தவில்லை. என்ன செஞ்சாங்க? அந்த பல்கலைக்கழகத்தில் உத்தரவு போட்டார்கள், நீங்கள் அன்றாடம் 3 மணி நேரம் குர்ஆனை ஓதிக் கொள்ளுங்கள், இது போன்றவைகளை நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று ஆய்வில் தெரிய வருகிறது. என்று சொன்னால் குர்ஆன் என்பது நாம் சாதாரணமானதல்ல. குர்ஆனிலே பார்த்தால் எல்லாம் இருக்கிறது. நோய்க்கு மருந்து இருக்கிறது, நமக்கு வழிகாட்டவில்லையா? சொத்து பிரச்சனையா? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு மறை, திருமறை இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் இல்லைங்களா? அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த குர்ஆனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறோமா? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குவதில்லை. அதிகாலையிலே எழுந்த உடனே ஒரே பரபரப்பு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது, காலேஜுக்கு அனுப்புவது, இதிலே தான். ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் சொன்னார்? அதாவது இர்ஷிது இலா திலாவத்துல் குர்ஆன். எப்படி? குல்ல யோமின் சபாகுல் பாக்கிர். அந்த பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் தங்களுடைய பிள்ளையை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்த குர்ஆனை கற்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு ஆசைப்பட்டால் எந்த நேரத்தில் குர்ஆனை கற்றால் மனதிலே பதியும், அதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இர்ஷிது வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்க? குல்ல யௌமி ஃபீ சபாகில் பாக்கிர். சுபுகு நேரம் இருக்கிறதே, அந்த சுபுவுக்கு பிறகு குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். குர்ஆன் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு குர்ஆன் சரளமாக வந்துடும், அதி சீக்கிரத்தை ஓத ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அதிகாலையில வேணாம், ஈவினிங் வைக்கிறோம், மாலையில வைக்கிறோம். மாலையில வைத்தால் என்ன சிக்கல்? பொதுவாகவே நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். இரவு நேரத்தில் தூங்கி எழுந்தவுடன், இரவு நேரத்தில் தூங்கி காலையில எழுகிறோம், அப்ப எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா? தூக்க, அதாவது இரவு நேரத்திலே அதாவது அசதியா இருக்கும், ரொம்ப எனர்ஜி களைப்பா இருக்கும். அதாவது தூங்கி எழுந்து காலையில எப்படி இருக்கு? உடம்பு உற்சாகமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, ஆர்வமா இருக்கு. அப்படிப்பட்ட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஆர்வத்தோடு சுறுசுறுப்போடு குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். எளிதில் குர்ஆன் வந்து அவர்களுடைய உள்ளத்தை சேரும். ஆனா காலையிலே அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு அதாவது பல பாடங்களை எல்லாம் கற்று வாகனத்தில் போய் அவர்களுக்கு பல அசதிகள் எல்லாம் ஏற்பட்டு மாலையில வந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சாதாரண நம்மள எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வெளியூருக்கு போறேன், ஒரு கல்யாண காட்சிக்கு போறேன், ஒரு காலையில போயிட்டு மாலையில வந்து எப்படி இருக்கு? அப்ப அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டு சாப்பிடாம அறகுறைய சாப்பாடு கூட சில நேரத்தில் பிள்ளைகள் சாப்பிடுவதில்லை. இப்படி போயிட்டு வந்துட்டு மாலையில குர்ஆனுக்கு நீங்க ஓதுவதற்கு நேரங்களை ஒதுக்கினால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்ற என்னாவது அதிகாலையில. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, கற்றுக்கொள்வதற்கு அனுப்பக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது பிஇ படிக்கணும்னு சொன்னா 4 வருஷம் ஒதுக்கணும். என்னங்க? 4 வருஷம் ஒதுக்கணும். பிகாம் படிக்கணும் 3 வருஷம் ஒதுக்கணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கு மதரசாவுக்கு அனுப்புகிறார்களோ அந்த அனுப்பக்கூடிய தாய் தந்தைக்கு அல்லாஹ் தஆலா தாஜுல் கிராம், சங்கை என்ற ஒரு கிரீடத்தை வழங்குகிறார். நீங்க எத்தனை வருஷம் படிக்க தேவையில்லை. 3 வருஷம் படிச்சா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, 4 வருஷம் படிச்சா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு நீங்க அனுப்பினீர்கள் சொன்னால் தாஜுல் கிராம் என்ற அந்த பட்டத்தை கொடுத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அந்த கிரீடம் சூரியனை காட்டிலும் பிரகாசமாக இருக்கும். எப்படிங்க?
அந்த தாய் தந்தைக்கும். அப்ப எதற்காக நான் கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை மேலும் மேலும் நீங்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் நாளை சுவனம் செல்வதற்கு, நாம் சுவனம் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த வருங்கால பிள்ளைகள் வளமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆனை கற்று அந்த அர்த்தங்களை தெரிகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் நிச்சயமாக வழிகட்டு போக மாட்டார்கள். எத்தனை நவீன சாதனங்கள் வரட்டும், எத்தனை கருவிகள் வரட்டும், பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். ஆகையினால் அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான பல தலைப்புகள் சொன்னாங்க என்பது ரொம்பவும் மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா பெரியவங்க பேசுறது கூட நல்லா இருக்காங்க, பெரியவங்க பேசுறது கூட நல்லா இருக்கு. பிள்ளைகள் பேசுறப்ப நம்ம பேர பிள்ளைங்க, அதாவது வளர்றது போடுறது நம்ம மேல இருக்கிறது எப்படி இருக்கோ அதே போல பிள்ளைகள் பேசுறது கூட அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. விஷயத்துக்கு வருகிறேன். அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, இது புனிதமான இரவு. இமாம் நம்ம எங்களுடைய தலைவர் அதாவது கருத்துக்களை சொல்லிட்டாலும் வந்ததுக்காக ஒரு கருத்துக்களை ஞாபகப்படுத்தணும்ல. இந்த மாதம் என்பது என்னங்க? இந்த மாதம் என்ன மாதங்க? ஷஅபான் மாதம். அதாவது நான் கருத்துக்களை பரிமாறத்தை வந்திருக்கேன். நீங்க தெரியாதவங்க நான் தெரிஞ்சோம் அப்படியே இல்ல, உங்களை போல நான் கருத்துக்களை பரிமாறிக்கிட்ட வந்திருக்கேன். இப்ப நான் பெரிய கருத்துக்கள் சொல்ல வேண்டியல, நீங்க மனசுல தேக்கி வச்சிருப்பீங்க அல்லது மறந்துருக்கலாம், ஞாபகப்படுத்த வருகிறேன். அப்ப இந்த மாசம் என்ன மாசங்க? ஷஅபான் மாதம். இந்த ஷஅபான் மாதத்திற்கு என்று அல்லாஹ் தனி சிறப்பு வச்சிருக்கான், தனி மகத்துவத்தை வச்சிருக்கான், தனி கண்ணியத்தை வச்சிருக்கான். என்ன சிறப்பு? பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இந்த மாதத்தில் தான் நோன்பு கடமை என்ற அந்த சட்டம் வந்த இந்த மாதம் தான். நோன்பு அமலாக்குனது ரமதானுடைய மாதம். நோன்பு உங்களுக்கு கடமை. எப்படிங்க? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுட்டு என்ன செஞ்சுக்கிறோம்? அதாவது ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். அதை நிச்சயதார்த்தம் பண்ணாலும் சரி, அல்லது ரெண்டு வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுறோம்? இவங்களுக்கு இவங்க தான் மாப்பிள்ளை, இந்த பொண்ணுக்கு இவங்க மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு, நம்ம என்ன செஞ்சுறோங்க? ஒரு உறுதி வச்சிடறோம். பிறகு நிக்காக என்பது, திருமணம் என்பது நம்முடைய சௌரியத்துக்கு 4 மாசம் சென்றோ 5 மாசம் சென்றோ முடிவு செய்யறோம். அப்ப அதே போல ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தது இந்த ஷஅபானுடைய மாதம் தான். அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் சஹாபா பெருமக்களுக்கு தொழுக வேண்டும் என்ற ஆசைதான், தொழுக வேண்டும் என்று ஆசை, ஆர்வம். ஆனால் பாலைவனம் இல்லையா, பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்ப பக்தி தொழுகை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை நிறைவேற்றுவதற்கு ஒழு அவசியம், ஒழுக்கு தண்ணீர் அவசியம். அப்ப தண்ணீருக்கு பாலைவனத்தை பத்தி என்ன காட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப தண்ணி இல்லாத இந்த பாலைவனத்துல என்ன செய்யறாங்க? நாம தொழுகணும், தண்ணீரிலே தேடி தேடி போனாங்க. எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் போனாங்கன்னு சொன்னா, அதாவது தொழுகையினுடைய நேரம் முடிந்து விடுமோ அப்படிப்பட்ட நெருக்கத்துக்கு அளவுக்கு போயிடுவாங்க. இப்ப அல்லாஹு தஆலா அது மட்டுமல்ல, இன்றைக்கு தண்ணீர் இருக்கிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த பேஷண்ட்டுக்கு தண்ணீர் உபயோகப்படுத்தினால் நோய் மேலும் அதிகமாகும். தண்ணீர் இருக்கு, அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கான். பரக்கத்தான பூமியில தண்ணீர் இருக்கு. ஆனா இன்றைக்கு அவர்களும் உடம்பை பார்த்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தண்ணீரை உபயோகித்தால் இவர்களுக்கு கூடுதலாக ஆகும், ஆகையினால் இவர்களுக்கு தண்ணீர் உபயோகிக்க கூடாது சொல்றாங்களே. சில நேரத்தில் கண்ணை ஆபரேஷன் பண்றோம், என்ன செய்யறாங்க? சில நேரங்கள்ல இந்த அளவுக்கு உடம்பில் இந்த அளவுக்கு தண்ணீரை உபயோகப்படுத்த கூடாது. அப்ப இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா ஃபதயம்மமு, தயமம் செய்து கொள்ளுங்கள், சஈதன் தய்யிபன், சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்யும் சட்டங்கள் வேற சட்டங்கள் நான் சொல்லல. அப்படி அந்த சட்டத்தை பிறப்பித்தது, அந்த வசனம் இறக்கப்பட்டது இந்த மாதத்தில் தான். அது மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா என்ற வசனம் இறக்கப்பட்டதும் இந்த மாதம் தான். என்னங்க அந்த அதனுடைய ஆயத்தினுடைய வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுக்குருல்லாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், திக்ரன் கஸீரா, அதிகமாக திக்ர் செய்யுங்கள்,
வசப்பிகு புக்குரத்த வாசிலா, காலையிலும் மாலையிலும் என்ன செய்யுங்க, தஸ்பீ செய்யுங்கள் என்ற அந்த உத்தரவு பிறப்பித்தது, அந்த வசனம் இறக்கப்பட்டது இந்த மாதத்தான். இப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏனைய மற்ற மாதங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு, தனி மகத்துவம், சங்கை, கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னால் ஷாபான் மாதத்துக்கு மட்டும். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபானு ஷஹ்ரி, இது என்னுடைய மாதம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க என்னுடைய மாதம். அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தொட்டார்களோ, யூஸ் பண்ணார்களோ அத்தனையும் சொர்க்கம். ஒட்டகத்தில் போனாங்களே அந்த ஒட்டகம் சொர்க்கம். அதாவது மெம்பர் படியில அமர்ந்தாங்களே அந்த மெம்பர் படி சொர்க்கத்துக்கு செல்லும். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் என்னுடைய மாதம். யார் என்னை பின்பற்றுகிறார்களோ, நான் சொன்ன அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ என்னை சார்ந்தவர்கள். அப்ப இந்த மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தை யார் சிறப்பாக்குகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். யார் சிறப்பாக்கவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பது சொல்லாமல் தெரிகிறது. இது மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கு இன்னும் தனி சிறப்புகள் இருக்கிறது. நம்முடைய இமாம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதை நான் தொட்டு சில செய்தியை ஞாபகத்துக்கு வருகிறேன். உசாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து என்ன கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நாயகமே, அதாவது ரமலானுக்கு அடுத்து இந்த ஷாபானுடைய மாதத்தில் மட்டும் நோன்பு வைக்கிறீங்க. மற்ற மாதத்தில் நோன்பு வைப்பாங்க, எப்படிங்க, மற்ற மாதத்திலே நோன்பு வைப்பாங்க. ஆனா இந்த ஷாபானுடைய மாதத்தில் மட்டும் மற்ற மாதங்களில் அல்லாத அளவுக்கு நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துர்ஃபவு அமலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில அதாவது ஒரு வருஷத்தினுடைய அமல் உயர்த்தப்படுகிறது. நீங்க கேட்கலாம், அப்ப ஒரு வருஷத்தினுடைய அமல் சொன்னா எப்படிங்க? ஒரு வருஷத்தினுடைய அமல் சொன்னா போன வருஷத்துல ரமலான் நோன்பு வச்சோம்ல, அந்த அமல் இந்த வருஷத்துல இதுல தான் சேரும். சரி, நீங்க கேட்கலாம், அப்ப அமல் வந்து நாம அன்றாடம் ஒரு வருஷத்துல அன்றாடம் செய்கிறோம், இந்த செய்யக்கூடிய அமல் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உயர்த்தப்படுகிறதா? இல்ல இல்ல. அதாவது நான் பார்க்கின்ற பொழுது மூன்று விதமாக. எப்படி என்று சொன்னால், அன்றாடம் காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படும், அமல் உயர்த்தப்படுகிறது. எப்படிங்க? அசருக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் 2 தடவையும் நம்முடைய அமல்கள் இறைவனிடத்தில் கொண்டு போய் செல்லப்படுகிறது. காலையில மலக்குமார்கள் வருவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? யஷ்ஹதுல் முகர்ரபூன் இன்னல் அபுரார லஃபீ நயீம் அலல் அராயிகி யன்துரூன். அதாவது அவர்கள் ஃபஜ்ரிலே மலக்குமார்கள் ஒரு ஷிஃப்ட் வருவார்கள். யஷ்ஹது கண்காணிப்பாங்க, முகர்ரபு நம்மளோடு நெருக்கமா இருப்பார்கள். எப்படிங்க? அந்த மலக்குமார்கள் வந்து ஃபஜ்ரில வந்து ஜாயிண்ட் ஆயிருவாங்க, டியூட்டில ஜாயிண்ட் ஆயிட்டு அசர் வரைக்கும் இருப்பாங்க. அசருக்கு என்ன செய்வாங்க, அசருக்கு பிறகு அந்த வந்த ஃபஜ்ருக்கு வந்த மலக்கு போயிடுவாங்க, வேற மலக்கு வந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க. இப்ப ஒரு நாளைக்கு 2 தடவை நம்முடைய அமல் உயர்த்தப்படுகிறது. இப்படி உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே நாம் எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரங்க தொழுகிறோம்? 5 நேரம் ஒரு நாளைக்கு. அதுல சந்தேகம் இருக்குங்களா? கடமை 5. இப்ப 5 வக்தை நீங்க பாருங்க. அதாவது இப்ப நம்ம இஷா தொழுகை இருக்கிறோம்ல, இஷாவுடைய தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கா இல்லையா? பின் சுன்னத்து இருக்குங்களா இல்லையா? நானும் கொஞ்சம் உறுதியாக்கிறல, நீங்க சொல்றது வச்சு எனக்கு ஒரு உறுதியாக. இஷா தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கு, மகரிப் தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கு, லுகருடைய தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கா? அசருடைய தொழுகைக்கு பின் சுன்னத்து இல்லை. அப்ப 5 வக்து தொழுகை கடமை, 3 வக்து தொழுகைக்கு பின் சுன்னத்து இல்லை, 2 வக்து தொழுகைக்கு என்னங்க 3 வக்து தொழுகைக்கு பின் சுன்னத்து இருக்கு, 2 வக்து தொழுகைக்கு பின் சுன்னத்து இல்லை. ஏன்?
என்ன காரணம் சொன்னா, இந்த ரெண்டு நேரத்திலையும் மலக்குமார்கள் வர்றாங்க. ஒரு ஷிப்ட் மலக்குமார்கள் வர்றாங்க, ஒரு ஷிப்ட் மலக்குமார்கள் போறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த நேரத்துல தான் ஆயத்தை இறக்கினா. எந்த ஆயத்தை? இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நீங்கள் காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யுங்கள். எப்ப? காலையில என்ன? சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நீங்கள் தஸ்பீஹில் ஈடுபடுங்கள், உங்களுக்கு சுன்னத்து தொழுகை இல்ல. மாலையில அசர் தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹில் நீங்கள் ஈடுபடுங்கள், உங்களுக்கு சுன்னத்து தொழுகை இல்ல. ஏன்? தஸ்பீஹில் ஈடுபடுங்க, சுன்னத்து தொழுகை தேவையில்லை. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். எதனால அப்படின்னு சொன்னா, காலையிலும் மாலையில் நீங்க காலையில் இருந்து அமல் செஞ்சீங்க, மாலையில மேல போகுது, அல்லாஹ் இடத்துல போகுது. அந்த போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அமல்களை என்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய தருணத்திலே நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன். எப்படி? திக்ரன் கஸீரா, திக்ரு செய்த நிலையிலே உங்களுடைய அமல் உயர்த்தப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன். யாருங்க ஆசைப்படுகிறார்? அல்லாஹ். யார் ஆசைப்படுகிறார்? அல்லாஹ் ஆசைப்படுகிறார். நாம பின் சுனத்து தொழுக நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய அமல் உயர்த்தப்படுவது அல்லாஹ் ஆசைப்படல. நான் திக்ரில இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற காத்த ஒவ்வொரு பள்ளிகளிலும் பார்க்கின்ற பொழுது மத்த வக்துகளில் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? தொழுக முடிச்ச உடனே துஆ ஓதுவாங்க. ஆனா இந்த ரெண்டு வக்துக்கும் திக்ருகள் செய்துட்டு, இது யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. அப்ப அல்லாஹ் விரும்புறான். எப்படி விரும்புறான்? நீங்கள் என்னிடத்தில் உங்களுடைய அமல்கள் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் இப்படி இருப்பதை நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் பிரியப்படுகிறேன். எப்படி? திக்ரு செய்த வண்ணமாக மலக்கு சொல்லணும், இந்த அடியானை நான் விட்டு வந்திருக்கிறேன், எப்படி பார்த்து விட்டு வந்திருக்கிறேன்? திக்ருகளுடைய நிலையில வந்திருக்கிறேன். இந்த அடியானை நான் போய், அதாவது அவருடைய அமலை ஜாயிண்ட் ஆகக்கூடிய தருணத்திலே அந்த அடியான் திக்ரிலே இருந்தான். அப்ப அதனால தான் சுபுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் திக்ரு செய்யுங்கள். அப்ப ஒரு மனிதனுடைய அமல், ஒரு முஸ்லிமுடைய அமல் அன்றாடம் உயர்த்தப்படுகிறது. இது ஒரு நிலை. இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் என்ன செய்ய உயர்த்தப்படுகிறது. அதனால தான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அதாவது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நான் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தேன். ஏன்? என்னுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய தருணத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க? அப்ப வாரத்தில் 2 நாள் என்ன செய்யப்படுது? அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்ப நான் வேலை செஞ்சா, வேலை செய்யறதுக்கு 3 விதமா கூலி கொடுக்குறாங்க. வேலை செஞ்சா 3 விதமா கூலி கொடுக்குறாங்க. எப்படி? சில இடங்கள்ல பாத்தீங்களாக்க அன்றாடம் கூலி கொடுப்பாங்க. இன்னைக்கு வேலை செஞ்சா அன்னைக்குள்ள கூலி. சில இடத்துல வாரத்துக்கு ஒரு தடவை கூலி கொடுக்குறாங்க இல்லைங்களா? சில கம்பெனிகள்ல வாரத்துக்கு ஒரு தடவை கூலி கொடுப்பாங்க. சில இடங்கள்ல மாதத்துக்கு ஒரு தடவை கூலி கொடுக்குறாங்க. அப்ப 3 இருக்கும். அதே போலதான் அப்ப அன்றாடம் நம்முடைய அமல் உயர்த்தப்படுகிறது. வாரம் எப்படி? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் செய்கிற அமல் உயர்த்தப்படுகிறது. அது அல்லாமல் மூன்றாவதாக ஒரு வருஷத்தினுடைய அமல் இந்த பராத்திரவில உயர்த்தப்படுகிறது. அப்ப என்னிடத்தில் ஒரு வருஷத்தினுடைய அமல் என்னிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய தருணத்திலே அனசாயிமுன், நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். அதனால தான் நம்முடைய இமாம் அவர்கள் தெளிவா சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம ஏன் நோன்பு வைக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, சைத்தான் பல ரீதியில் ஒரு, நீங்க குர்ஆனை ஓதுங்களேன், கொட்டாவி வரும் பாருங்க. செல்போனை எடுத்து பாருங்க, மணிக்கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் மாமா வந்தாலும் மச்சா வந்தாலும் மாமி வந்தால் யார் வந்தாலும் தெரியாது, தலை கீழே போட்டு பார்த்தா எப்படிங்க பார்த்தா காரணம் வேணும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா குர்ஆன் ஓதி பாருங்க, தொழுது பாருங்க, அசதி ஏற்பட்டுரும். எப்படிங்க அசதி ஏற்படும்? அப்ப சில சைத்தான்களை அல்லாஹ் தஆலா சில ரூபத்திலே நம்மவர்களை நல் அமல்கள் செய்ய விடாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா சைத்தான் தடுத்து கொண்டு தான் இருப்பான். நம்ம தொழுகையில பார்க்கிறோம், அல்லாஹ் நல்ல ஆர்வமா வந்திருப்பாங்க, கடையை சாத்திட்டு 10 கஸ்டமர் வருவாங்க, வேணா கஸ்டமர்லாம் வேணான்னு ஒதுக்கி விட்டு கடையை சாத்திட்டு வருவாங்க. எப்படியாவது எனக்கு தொழுகை தான் முக்கியம் அப்படின்னு வருவாங்க. பார்த்தா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட உடனே அந்த 10 கஸ்டமர் இருக்காரா போயிட்டானா?
இயல்பா இல்லையா? மனசு சொல்லுங்க, மனசுல வருதா இல்லையா? தக்பீர் கட்டியவுடன் வராத சிந்தனைகளை வருதா இல்ல? உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. எப்படிங்க? தக்பீர் கட்டிட்டா வருதா இல்லையா? ஆனா வருகின்ற பொழுது எவ்வளவு ஆர்வத்தோடு, பொருளாதாரம் வேணாம்யா, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டு வர்றான். வருகின்ற பொழுது ஏன் சைத்தான் வந்துடுறான், இவன் நல்ல அமல் செய்யக்கூடாது, இப்படி இன்னொரு வகை சைத்தான் இருக்கான். அந்த சைத்தான் நமக்கு ரத்த நாளங்களில் ஓடக்கூடியவன். இன்னொரு சைத்தான் மனித ரூபத்திலே சொல்லுவான், நீ நோன்பு வைக்காத. ஏன் நோன்பு வைக்கிற? எங்க இருக்கு? எதுல இருக்கு? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டார்கள், ஷைத்தான்கள் எந்தெந்த ரீதியில் உருவாகுவார்கள், உங்களை எப்படி கெடுப்பார்கள். அல்லாஹ் சொல்றா, யுதில்லு பிகி கஸீரா வ யஹ்தி பிகி கஸீரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஆகையினால நாம நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் யார் அதை தடை செய்தாலும் அதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எதற்காக சொல்ல வருகிறேன் சொன்னால், அப்ப இந்த நாளையில பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த ஷஅபானுடைய மாதத்திலே இரவிலே நின்று வணங்குங்கள். நாம என்ன நினைக்கிறோம், இமாம் சொன்னது போல ஏதோ பயான் முடிஞ்சு சாப்பிட்டோம் தூங்கும், அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்ன? இது புனிதமான இரவு. எப்படிங்க? புனிதமான இரவு, சிறப்பான இரவு. அதனால தான் இந்த இரவுக்கு ஒரு பேர் இல்ல, 22 பேர்களை சூட்டுகிறார்கள். மனிதர்கள் பார்த்தீங்களாக்க, ஒரு மனுஷனுக்கு பேர் வச்சிருப்பாங்க, செல்லப்பா, செல்லராஜா, தங்க பொண்ணு வச்சிருப்பாங்க. நாம பார்த்தோமாக்க பத்திரிக்கையில் கல்யாணத்துக்கு பார்த்தா தெரியும், பேரை போடுவாங்க. என்னடா அது செல்ல பொண்ணு செல்ல தங்கம்ல நம்ம வந்து கூட்டிக்கிட்டு இருந்தோமே, இவ்வளவு நாள் 17 வருஷம் பார்க்கணும், செல்ல தங்கம் தானே, பார்த்தா இது யார் வேற ஆளுக்கு அப்படின்னு தெரியும். பார்க்கிறோமா இல்லைங்களா? அப்ப இதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இரவுக்கும் 22 பேர்கள், லைலத்துல் பரா, லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் ஹயாத், அதாவது ஈதுல் மலாயிகா, லைலத்துல் தக்ஸீம், லைலத்துல் தாலீம், இப்படி 22 பேர்கள் சூட்டிவிட்டு இந்த 22 பேர்களுக்கும் சில விளக்கங்களை கூறுகிறார்கள். லைலத்துல் பரா, பரக்கத்து பொருந்திய இரவு. சாதாரண இரவு நினைக்காதீங்க. நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கீங்களே, இது எவ்வளவு நன்மை இருக்குன்றீங்களா? எத்தனை மலக்குமார்கள் வந்திருக்காங்க, உங்களை சூழ்ந்திருக்கா தெரியாது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். ஒரு ஆள் அடக்கம் பண்ணிடுறான், அவங்களுக்கு என்ன நடக்குது அல்லாஹ் காட்டுறதில்லை. எவ்வளவோ அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த, இனிமேல் நடக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த. கபூர்ல அடக்கம் பண்ணிட்டா அவர் என்ன செய்யறாரு, ஏது செய்ய காட்டக்கூடாதா? நாளைக்கு நான் என்னைக்கு மௌத்தா போவேன் என்பது அல்லாஹ் காட்டக்கூடாதா? ஏன் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். நிம்மதியாக நாம இருக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு தான் மௌத்து அப்படின்னு சொன்னா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எதுக்காக சொல்றா, இப்ப ரஹ்மத்தான மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அப்ப லைலத்துல் பரா, பரக்கத்து பொருந்தியது. லைலத்துல் அதாவது முபாரக்க, பரக்கத்து பொருந்தியது. லைலத்துல் பராத்துன்னு சொன்னா இமாம் சொன்னது போல நரகத்திலிருந்து விடுதலை. எப்படிங்க? எந்த அளவுக்கு விடுதலை? இன்னைக்கு நாம எத்தனையோ பேர்கள் குரல் கொடுக்கிறோம், சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை கொடுங்க. முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத மக்களாக இருக்கட்டும், நம்மளை பொறுத்த பாகுபாடு கிடையாது. இஸ்லாமியர்கள் மட்டும் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. எல்லா மதத்தினர்களும் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிறையில் வாழக்கூடியவர்கள் எம் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அவர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள் சொல்றோமா இல்லையா? ஆனால் அல்லாஹு தஆலா இந்த இரவிலே கல்பு என்ற அந்த கோத்திரத்தார்களுடைய ஆடுகள் இருக்கிறதே, அதிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குமாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை என்ன முடியுமா? என்ன முடியுங்களாங்க? ஆனா அந்த கல்பு என்ற அந்த கோத்திரத்தார்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டுக்கு நம்ம ஆட்டை போல ரோமம் இருக்காது, இன்னும் அதிகமாக இருக்குமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த ரோமத்தை அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எப்படி? எந்த இரவுல? இந்த இரவுல. அது மட்டுமல்ல, இந்த இரவுக்கு லைலத்துல் ஹயாத், இந்த இரவு ஹயாத்தாக்கக்கூடிய இரவு. நாம என்ன நினைக்கிறோம்? 27ஆம் கிழமை மட்டும் ஹயாத்தாக்குனா போதும். எப்படிங்க? 27ஆம் கிழமை மட்டும் ஹயாத்தாக்குனா போதும். அப்ப 27ஆம் கிழமை மட்டும் நம்ம சாப்பாடு ஆக்குறோம், அதுக்கு மற்ற நாள் சாப்பிடாம இருந்துருமா?
அப்ப அதெல்லாம் அதுக்காக லைலத்துல் இந்த இரவு இருக்கதே ஹயாத்தாக்கக்கூடிய. ஏன் ஹயாத்தாக்கணும்? அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு இந்த இரவிலே ஹயாத்தாக்குவதன் மூலமாக சில செய்திகளை நமக்கு பதிவு செய்கிறார். எப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எப்படிங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மலை பகுதியில் அப்படி நடந்து போறாங்க. மலை பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த மலையில ஒரு பாறை, அந்த பாறை பார்த்தீங்கன்னா நல்ல உருண்ட வடிவத்தில் இருக்கு. அந்த பாறை வெண்மையாக இருக்கு, உருண்ட வடிவத்தில் இருக்கு, வெண்மையாக இருக்கு. இந்த காட்சியை பார்க்குறாங்க. நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு இடங்களுக்கு போய் பார்ப்போம், பார்த்த உடனே என்ன செய்வோம், மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னடா இந்த அந்த காட்சியை பார்த்து மெய் மறந்து சில நேரத்தில் நின்று என்னங்க சில நேரங்கள் சில நிமிடங்கள் நின்று அந்த காட்சியை பார்த்து நம்ம கண்டுகளிப்போம். அப்ப அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த மலையில போய் ஒரு பாறை பார்த்து வெண்மையா இருக்குது, இதை பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா அசரீரி அனுப்புனான். அல்லாஹ் அசரீரி அனுப்பி என்ன கேட்டா, ஈசாவே என்ன நீங்க பார்க்குறீங்க, மெய் மறந்து நிற்கிறீங்களே, இது முழுமையா நீங்க பார்க்க ஆசைப்படுகிறீங்களா? என்னங்க இத முழுமையாக பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் நான் முழுமையாக ஆசைப்படுகிறேன் என்ற உடனே அல்லாஹ் தஆலா அந்த பாறையை பிளக்க செய்தான். எப்படிங்க? அந்த பாறை பிளந்தது. பிளந்த உடனேயே ஒரு பெரியவர் அந்த பாறையில உள்ள அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகிலே திராட்சை இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்னங்க ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அந்த பெரியவர் இடத்துல, நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நான் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு காலமாக? 400 ஆண்டு காலமாக நான் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி செய்யக்கூடிய தருணத்தில் எனக்கு பசிக்காக பேரித்த பழங்களையும் அதாவது திராட்சையையும் இருக்கக்கூடிய தண்ணீரையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே பேரித்த பழங்களை எல்லாம் உண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் அறிந்தவர்கள். மற்ற ஊரை போல அல்ல, மார்க்க விஷயத்திலே முன்னோடிகளாக திகழக்கூடியவர்களுக்கு அதாவது கோடிட்டால் போதும். அப்ப அவர்கள் திராட்சையும் தண்ணீரை வைத்து சாப்பிட்டுக் கொண்டு 400 ஆண்டு காலமாக இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? ஆச்சரியமா கேட்டாங்க. இப்படிப்பட்ட உயர்தரமான மனிதர்களை காட்டிலும் படைப்புகளை காட்டிலும் வேற படைப்புகள் உண்டா? 400 வருஷம். இன்னைக்கு நாம ஒரு நாள் முழுக்க இபாதத் செய்ய முடியுதா? ஒரு நாள் முழுக்க நம்ம இபாதத் செய்ய முடிகிறதா? செய்ய முடியுதாங்க? இப்ப காலையிலிருந்து நாம மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் இபாதத் செய்ய முடியுமா? இபாதத் செய்ய முடியாது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது 400 ஆண்டு காலமாக இபாதத் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே இது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பு, இதை காட்டிலும் ஒரு சிறந்த படைப்பு இனிமேல் இருக்கவா போகிறது என்ற உடனேயே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அசரீரியாக சொன்னான். எப்படி சொன்னான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவிலே அவர்கள் இபாதத்து செய்தார்கள் என்று சொன்னால் 400 ஆண்டுகள் இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். யாருக்கு அந்த வெகுமதிகள் அந்த சிறப்புகள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு. அப்ப பார்த்தா இந்த ஒரு இரவுல இபாதத்து செய்தா 400 ஆண்டு காலம் இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இன்னும் மட்டும் பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இரவிலே நான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இமாம் அவர்கள் சொன்னார்களே, அதாவது யாருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, நிரந்தரமாக குடிக்கக்கூடியவர்கள், உறவுகளை விட்டு விலகி இருப்பவர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? உறவுகளோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். வாழக்கூடிய காலம் கொஞ்ச கால வாழ்க்கைங்க. நான் பார்த்து கூட இந்த கோட்டூரில் நடந்த பார்த்து கூட நான் கூட மிகவும் வருத்தப்பட்டேன். சிறு வயது பையன்
சமீபத்தில் இறந்ததை பார்த்து என்னை அறியாமே நானே துவா செய்ய, அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு, இவர்களை இழந்திருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டில் இறந்திருக்கக்கூடிய அந்த பையனுடைய அந்த தாய் தந்தைக்கு மன ஆறுதலை கொடு என்று என்னை அறியாமல். நான் எதற்காக சொல்ல வருகிறேன் சொன்னால், வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழக்கூடிய அற்ப சொற்பமான 60க்கு 70க்கு மட்டியில அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இப்ப அவ்வளவு காலமெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவுகளோடு ஏன் பிரிந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழுவோம், ஒட்டி வாழுவோம். இதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி பிரிந்து வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம். எப்படி என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் தங்குறதுக்காக வர்றாங்க. நமக்கு தெரிந்த செய்த ஒவ்வொரு மனைவி இடத்துல நாள் குறிப்பிட்டு இங்கெங்க தங்குவாங்க. அப்போ மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட தங்குறதுக்கு வர்றாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களுக்கு செய்தி தெரியுமா சொன்னா தானே தெரியும், நீங்களே கேட்குறீங்க செய்தி தெரியுமாண்டா சொன்னா தானே தெரியும். அப்போ மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னா தானாமா செய்தி தெரியும். நாயகமே யார் ரசூலுல்லாஹ் என்னிடத்து ஒரு அடிமை இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த அடிமையை என்ன செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய காலா பெரியம்மா இவங்களுக்கு அந்த அடிமையை கொடுத்திருக்கலாமே, அப்ப நீ வெளியில கொடுக்கறதுக்கு உன்னுடைய உறவுக்காரர்களுக்கு அடிமை கொடுக்கலாமே. இன்னைக்கு என்ன சொல்றேன், யாருக்கு வேண்டாம் நான் விட்டு கொடுப்பேன், என் தம்பிக்கு அண்ணனுக்கு ஒரு ஜான விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஊர்ல இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு பல ஊர்களை கேள்விப்படுறமா இல்லையா, அண்ணன் தம்பிக்காக யாருக்கு வேண்டாம் விட்டு கொடுப்பேன், பிறருக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பேன், ஏன் உடன் பிறந்த அண்ணனுக்காக தம்பிக்காக ஒரு ஜானை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சேர்ந்து வாழுங்கள். இன்னைக்கு எல்லா மனிதர்களும், முஸ்லிம்களுக்கு மட்டும் எல்லா மனிதருக்கும் ஆசை, எப்படி அஹப்ப ரொம்ப பிடிப்பவர்கள் ஐ யபுசுதலஹு ரிஸ்குஹு, அதாவது ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, எனக்கு நல்ல ரிஸ்க்ல பரக்கத்து ஏற்படும். ரிஸ்க்னா என்னங்க, உணவு, உடை, பணம் எல்லாம் ஒட்டு மொத்தத்துக்கு தான் ரிஸ்க்னு சொல்லப்படும். எல்லாம் ஒட்டு மொத்தத்துக்கு தான் ரிஸ்க்னு சொல்லப்படும். பிரியப்படுகிறான் அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐ யுபாரியோ லகு, அதாவது எனக்கு பரக்கத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதாவது வாழ்நாளிலே பரக்கத்து செய்யப்படவும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். பரக்கத்து செய்யப்படும் சொன்னா நீண்ட காலம் வாழ ஆசைப்படுகிறான் மனிதன். மூமின்னு சொல்லல, மனிதன் நீண்ட காலம் வாழணும், அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில ரிஸ்க்குகள் எனக்கு பரக்கத்து கிடைக்கணும் அப்படின்னு நாடுகிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யஸில், உங்களுக்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசையா, அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில ரிஸ்க்ல பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசையா, நீங்க செய்யக்கூடியது என்ன, ஃபல் யஸில், சேர்ந்து கொள்ளுங்கள், ரஹிமஹு, உறவுகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுகின்ற பொழுது, உறவுகளோடு ஒட்டி வாழுகின்ற பொழுது உலக வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான். 60 70 ஆக்குகிறான், 70 80 ஆக்குகிறான். அப்படி உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது ரிஸ்கிலே பரக்கத்து ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி. எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்களுடைய சிறு பாவங்களும் இந்த இரவிலே மன்னிப்பதில்லை. அதே போல நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த இரவிலே நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா சொல்லுகிறான். எந்த நேரத்தில் கேட்டாலும் நாம இந்த நேரத்தில் பொதுவான நேரத்தில் அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம் இல்லைங்களா. சாதாரண நேரத்தில் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த பராத்துடைய இரவிலே முதல் வானத்திலே இறங்கி அல்லாஹ்வை கேட்கிறான், என்னிடத்திலே அலா முஸ்தகுஃபிரின், மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, ஃபகுஃபிர் லஹு, நான் மன்னிக்கிறேன். எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சோர்வா இருக்கலாம். ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு மத குரு, யாருங்க, மத குரு அறிவிப்பு செய்தார், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு டோக்கன் வாங்குங்கள். அந்த டோக்கன் 50 ரூபாய்.
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு டோக்கன் வாங்குங்கள், 50 ரூபாய், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப மக்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் செஞ்சாங்க. அந்த டோக்கன் 50 ரூபாய் கொடுத்து டோக்கன் நிறைய வாங்கினாங்க. வாங்கிட்டு எல்லாரும் ஒரு டோக்கன் வாங்கினாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் 2 டோக்கன் வாங்கினார். எப்படிங்க? எல்லாரும் 50 ரூபாய் கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கினாங்க. ஒரே ஆள் மட்டும் 100 ரூபாய் கொடுத்து 2 டோக்கன் வாங்கினாரு. சரி, அப்ப இந்த மதகுரு என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் சொல்லி அந்த காசெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட், எப்படிங்க ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு, எல்லாத்தையும் சுருக்கி போட்டு என்ன செஞ்ச போறாரு. இப்ப போகக்கூடிய தருணத்துல வழிபறி கொள்ளையர்கள் தடுக்கிறாங்க. இப்ப இவர் சொல்றாரு, நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் ஒரு மதகுரு, இறைவனுடைய நெருக்கத்தில் உள்ள ஆளு. ஏன்ட்ட போய் நீ என்ன செஞ்சிருக்க? காசை பறிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஆள் சொன்னார். யாரு? அந்த வழிபறி கொள்ளையில உள்ள ஒரு ஆள் சொன்னா, என்ன சொன்னு தெரியுங்களா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 டோக்கன் வாங்கினேன். எதுக்காக? முன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு டோக்கன், பின்னாடி செய்யக்கூடிய பாவத்துக்கும் நான் ஒரு டோக்கன். அப்ப எதுக்காக அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் பாவம் மன்னிக்கிற அப்படின்றதுக்காக 50 ரூபாய் கொடுத்து கூட தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே முதல் வானத்திலே நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். உதாரணமாக முதல்வரோ பிரதமரோ என்ன செய்யறாங்க? நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை இந்த ஊருக்கு வர்றாங்க, பிரதமரோ முதல்வரோ வர்றாங்க, இந்த ஊர்வாசிகளை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன, அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதே போல நாம மற்ற நேரத்தில் கோரிக்கை கொடுக்கிறோம், அந்த கோரிக்கை நிறைவேற்றுவார்களா? அவர்களே சொல்கிறார்கள், நான் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று. நீங்கள் சாதாரண நேரத்தில் கோரிக்கையா கொடுக்கிறீர்கள், அந்த கோரிக்கை நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களே உங்களை அருகில் உங்களை அணுகி கோரிக்கையை கொடுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கொடுப்போமா இல்லையா? அதே போல எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை கேட்கின்ற பொழுது மன்னிக்கலாம், மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த இரவிலே முதல் வானத்தில் இறங்கி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான்? மன்னிக்கிறான். அலா முஸ்தக்ஃபிரின் ஃபௌஃபிர் லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்புக்காக கேட்கக்கூடியவர்கள் உண்டா? ஃபௌஃபிர் லஹு, மன்னிக்கிறேன். அல்லாஹ் மன்னிக்கிறவருக்கு ரெடியா இருக்க, கேட்பதற்கு நாம ரெடியா இல்ல. அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு ரெடியா இருக்க, நாம மன்னிப்பு கேட்பதற்கு ரெடியா? அப்ப நாம பார்க்க அதே போல அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் ரிஸ்க் கேட்பவர்கள் உண்டா? அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தேடுகிறேன். நோய் நொடிகளிலிருந்து நீக்குவதற்காக கேட்பவர்கள் உண்டா? நான் அவர்களிடத்திலிருந்து என்ன நீக்குகிறேன். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இந்த இரவுக்கு தனி சிறப்புகள் இருக்கிறன. அது மட்டுமல்ல, அதாவது ரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரைத்து நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய அந்த 15ஆம் இரவுல. இது என்ன இரவுங்க? ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவு. இந்த 15ஆம் இரவுல நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? சாஜிதன், சாஜிதன், சஜிதா செய்தவர்களாக. சஜிதா செஞ்சு என்ன செஞ்சாங்க? எதுஊன, எதுஊன, இறைவனிடத்திலே சஜிதா செஞ்சு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருக்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செஞ்சு சஜிதாவிலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்பது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. செய்றாங்க சஜிதாவிலே துஆ செய்றாங்க. அதாவது ரூஹு பிரிந்திருச்சோ, ரூஹு இறைவனிடத்தில் போயிருச்சோ, வெறும் உடல் மட்டும் இருக்கிறதோ, ரூஹு பிரிந்திருச்சோ, ஆடாமல் அசையாமல் அப்படி மணிக்கணக்கில் நீண்ட நேரம் இருக்கிறாங்க. ஒரு மனைவி கணவனை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வான்? பார்ப்பாங்களா இல்லையா? என்னடா ஒண்ணுமே ஆள் அசைய காணாம, என்னங்க அசையவே இல்லையே அப்படின்னு ஆயிஷாமா போய் காலை தொட்டு பார்க்கறாங்க. அப்பதான் அந்த காலை அசைய கொடுக்குது. அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? மற்றவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்லக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷஅபானுடைய 15ஆம் இரவிலே நான் பார்த்தேன். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷாமா சொல்றாங்க, நான் பார்த்து அவ்வளவு நேரம் துஆ செஞ்சாங்க. அவங்க அவ்வளவு நேரம் துஆ செஞ்சாங்க, நாம எவ்வளவு நேரம் துஆ செய்யணும்? எந்த பாவம் மற்றவர்கள், பாவத்தை நினைக்காதவர்கள்,
யார் ஏதாவது அவர்களுக்கு இடையில் செஞ்சாலும் கூட மன்னிக்க கூடியவர்கள், பதிலுக்கு பதிலடி குடிக்காதவர்கள், அப்படி அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் கூட இவர்களுக்கு ஹிதாயத்தை கூடி என்று சொன்ன பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த இரவிலே அவ்வளவு துஆ செய்தார்கள். ஏனென்று சொன்னால் துஆவுக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. துஆ நீங்க நினைக்காதீங்க, தொழுகை எப்படி கடமை, நோன்பு எப்படி கடமை, அதே போல துஆவும் கடமை. உதூனி அல்லாஹ் தான் சொல்றான், என்னிடத்துல கேளுப்பா. செருப்பு வார அருந்திருச்சு, என்னிடத்துல கேளு. நீங்க கேட்கலாம், என்னடா இது இமாம் இப்படி சொல்றாங்க? செருப்பு வார அந்தா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? தைக்கணும். கரெக்டா சொல்றீங்க. செருப்பு வார அந்தா தைக்கணும். எங்க ஓடி போய் தைக்கக்கூடியவங்கள்ட்ட போய் தைக்கணும். இதுக்கு எதுக்கு அல்லாஹ்ட போய் கேட்கணும்? கேள்வி வருமா வராதா? நிறைய பேருக்கு கேள்வி வரும், அதை மனசுல வச்சிருக்கீங்க. நான் போன பின்னாடி சொல்லுவீங்க. அப்ப செருப்பு வார அருந்ததுக்கு அல்லாஹ்விடத்தை கேட்கறதுக்கு என்ன நிஸ்பத் இருக்கு, என்ன இணைப்பு இருக்கு? கேட்கலாம், இணைப்பு இருக்கு. நீங்க செருப்பு வார அருந்தினாலும் அதை தைப்பதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டு செல்லுங்கள். ஏன் கேட்டு செல்ல? அதான எங்க கேள்வி. ஏன் கேட்டு செல்லும் சொன்னா, நீங்கள் செருப்பு வாரை தைப்பதற்காக செருப்பை எடுத்து செல்வீர்கள், கடைக்கார பூட்டியிருப்பார். இப்ப நம்ம ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆள் இருக்கால, நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு ஆள் செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப நாம என்ன செஞ்சிருப்போம்? செருப்பு தைக்கிறதுக்காக அந்த ஆள் இருப்பார், அப்படி போவோம். அல்லாஹ்விடத்தில் நாம கேட்டுட்டு போனா அல்லாஹ் அந்த ஆளை இருக்க வைப்பான். நான் கேட்காம போனா போய் பாப்போம், கடை பூட்டி கிடக்கும், திருப்பி வந்துருவோம் இல்லைங்களா? அதைத்தான் அல்லாஹ் சொல்ற, நீங்க கேளுங்க. அப்ப ஒரு ஊசி காணா போயிட்டாலும் கூட அதை தேடுவதற்கு முன்பு இறைவனிடத்தில் துஆ செய்துட்டு தேடுங்கள். துஆவோட பெரிய மாற்றம் இருக்கு. துஆவை சாதாரணமா நினைக்காதீங்க, துஆவோட பெரிய மாற்றம் இருக்கு. அதே போல தாய் தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்கிற பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும். எந்த நேரத்தையும் ஒரு தான் பிள்ளையை பார்த்து ஒரு கல்ச்சர்ல போகன்னு சொல்லிடாதீங்க. நம்ம ஊர்ல சொல்ல மாட்டேங்க, வேற ஊர்ல சொல்றதுனால சொல்றேன். எந்த பிள்ளைகளும் தான் பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு கலிச்சல்ல போவ, அப்படி போவ, இப்படி போவன்னு திட்டிராதீங்க. ஏன்டா சுதைசி இமாம் திட்டுனாங்களா? சுதைசி இமாம் தாய் சொன்னாங்களா? அதாவது நீ கஅபாவுக்கு இமாமா போக அப்படி திட்டுனாங்களா? அப்ப நாம எப்படி திட்டணும்? நீ நல்லா போக அப்படிதான் திட்டுங்க, தவிர வைத்தறிச்சல்ல, அதாவது டென்ஷன்ல உங்களுடைய பிள்ளைகளை ஒரு கலிச்சல்ல போக என்று தயவு செய்து திட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தால், நீங்கள் யாராக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் திட்டாதில்லை. காரணம் என்ன? தாய் தந்தை அது துஆவா மாறுகிறது, அது அப்படி படிச்சுடும். எப்படிங்க? ஆதாரம் இருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், புகாரி இருக்குல்ல, புகாரி நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் கிதாப். அந்த புகாரி இமாமுடைய தாய் தன்னுடைய மகனுக்காக துஆ செய்கிறார்கள். அந்த தன்னுடைய மகன் கண்ணு தெரியல, நேரம் நெருங்கி வந்துச்சு. இருந்தாலும் சுருக்கமா விஷயத்துக்கு வருகிறேன். எப்படிங்க? அதாவது அந்த தாய் துஆ செய்றாங்க. என்ன செய்றாங்க? என்னுடைய மகனுக்கு இறைவா கண்ணு தெரியவில்லை, கண்ணு தெரியக்கூடிய பாக்கியத்தை கொடு. கண்ணு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்ப தெரியலன்ற உடனேயே அப்ப அவங்களுடைய தாய் அல்லாஹ்விடத்தை கேட்கிறாங்க. கேட்டு அந்த தாய் கேட்ட அந்த துஆவை பழிச்சு அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சா? புகாரி இமாம் அவர்களுக்கு கண்ணு ஒளிய கொடுத்தான். இன்றைக்கு அதன் மூலமாக உலகெங்கும் புகாரி என்ற கிதாப் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த தாய் கேட்ட துஆ, அந்த தாய் கேட்டதின் காரணமாக, அதாவது கண் போன கண்ணு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தான். அப்ப தாய் தந்தைக்கு கேட்கக்கூடிய துஆ நிச்சயமாக அது கபூல் ஆகும். அது மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தெரிஞ்ச சம்பவம் தான் இருந்தாலும் சொல்றேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு? எப்படிங்க? ஒரு ஆள் கேட்கிறாரு, வயசு முதிர்ந்தவர் கேட்கிறாரு, தள்ளாடினவர் கேட்கிறாரு, ஏங்க எனக்கு குழந்தை பாக்கியம் வரணுங்கிறார். நடக்க முடியல, நடக்கிறது தெம்பு இல்லை. எப்படிங்க? நடக்க முடியல, நடக்க தெம்பு இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சிரிப்பீங்களே, சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பீங்களே, சிந்திப்பீங்களா? சொல்லுங்க. சிரிப்போம். அப்ப ஒரு வயது, ஒரு குறிப்பிட்ட அளவுல உள்ள ஆளு, ஒரு வாலிப புள்ள கேட்கிறாரு, பரவாயில்ல. ஒரு வயது முதிர்ந்தவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எனக்கு குழந்தை பாக்கியம் வேணுமே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய மனைவியோ எப்படி? அதாவது மனடியா இருக்கக்கூடிய, அதாவது தள்ளாத வயதில, அதாவது இறைவனிடத்து போகக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்திலே அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, சோர்வு எல்லாம் வயதாயிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டாங்களா இல்லையா? கேட்டு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா?
அப்ப இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இது மட்டுமல்ல, இன்றைக்கு கோட்டூரில் நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான்னு சொன்னா இதற்கு ஒரு துவா தான். என்ன துவா? பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் பத்ர் சஹாபாக்களுக்கு பிறகு 17 அன்று சஜிதாவில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த பத்ரிலே பத்ர் போரிலே நீ வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உலகெங்கும் இஸ்லாம் என்ற ஒளி என்ன செய்ய ஒளிமயமாகாது, இஸ்லாம் ஆஃப் ஆகிவிடும். இஸ்லாத்தை உன்னை சொல்வதற்கு, உன்னுடைய பெயரை சொல்வதற்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் ஏந்தி இறைவனிடத்தில் துஆ செய்தார்களா இல்லையா பத்ர்ல? அப்ப அந்த துஆவுடைய பிரதிபலிப்பு ஆள் பலம் குறைவு, ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றி மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா என்ன இருக்குங்க? இன்றைக்கெல்லாம் இஸ்லாத்தை பார்க்க முடியாது. அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆ தான். அப்ப இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இந்த இரவை அல்லாஹ் நமக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே, சாதாரண இல்ல. லைலத்து தாலி கண்ணியப்படுத்தணுமா? இந்த இரவை நாம கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் நாளைக்கு கண்ணியப்படுத்துவான். இது மட்டுமல்ல, இந்த இரவுக்கு இன்னொரு பேர் சொல்கிறார்கள், ஈதுல் மலாயிகா. மலக்குமார்களுக்கு இந்த இரவு பெருநாள் இரவா. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நமக்கு பெருநாள்னு சொன்னா மற்றவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறோமா இல்லையா? ரமலான்ல எத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுக்குறோம், எத்தனை பேர்த்துக்கு உடை கொடுக்குறோம். அப்ப அதே போல ஈதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு பெருநாள் சொன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் நிறைய வருகிறார்கள் இன்றைக்கு. அப்ப இந்த இரவுல நிறைய அமல்கள் இருக்கிற நேரங்கள் இல்ல. நான் பார்க்கின்றபடி இன்னும் நான் நீடித்தேன் சொன்னா நீங்களே நிப்பாட்டுன்னு சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு செய்தியை நிறைவுக்கு சொல்லுகிறேன். இந்த இரவுல நீங்கள் பார்க்கணும், நிறைய அமல்கள் செய்யணும். உறவுகளோடு யாராவது பிரிந்திருந்தால் உண்மையிலே சொல்கிறேன், சேர்ந்து கொள்ளுங்கள். உலக வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. எப்படி ஒரு சகாபி கேட்டாங்க, நாயகமே, என்னுடைய உறவுகளோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நான் நினைத்து போகிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை விரட்டி விடுகிறார்கள், என்னை கண்டு விரட்டி விடுகிறார்கள். அப்படிங்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர்கள் உங்களோடு வாழ வேண்டாம் என்று விரட்டு ஓடுகிறார்களே, அவங்களுக்கு ஷைத்தானை அனுப்புகிறான். அப்ப நாம வாழ்கின்ற பொழுது உறவுகளோடு, அதாவது அவர்கள் என்ன நினைச்சால் நினைக்கட்டும், நாம் சேர்ந்து வாழுவோம். அதான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், மௌத்துக்கு சேர்ந்துக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்ய? உறவுகளோடு சேர்ந்து வாழும். அதே நேரத்தில் இந்த இரவுல அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது இந்த இரவில எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரவிலே 100 ரக்காயத்துக்கள் தொழுக வேண்டும். ஃபனஸலல் மலாயிகத்து, யார் இந்த இரவிலே 100 ரக்காயத்து தொழுகிறார்களோ 100 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்புறார். இந்த இரவுல எத்தனை ரக்காயத்துங்க? 100 ரக்காயத்துக்கள் தொழுக வேண்டும். 100 ரக்காயத்துக்கள் தொழுதால் 100 மலக்குமார்களை அனுப்புறான். அந்த மலக்குமார்கள் என்ன செய்றாங்க சொன்னா, 30 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மள்ட்ட அதாவது சொல்லுகிறார்கள் இறைவனிடத்தில், இறைவா, இவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. எப்படிங்க? 100 ரக்காத் தொழுகின்ற பொழுது 30 மலக்குமார்கள் நமக்காக சொல்லுகிறார்களா, இவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கு. 30 ஆயிப்போச்சா? அடுத்த 30 மலக்குமார்கள் சொல்றாங்களா, யா அல்லாஹ், இவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கு. எப்படிங்க? எத்தனை வந்துருச்சு? 60 வந்துருச்சு. இன்னும் 30 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்களா, யாரா இறைவா, இவர்களுக்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டு பாதுகாத்திடு. எத்தனை வந்துருச்சுங்க? 90 வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய 10 வழக்குகள், இறைவா, சைத்தானுடைய தீங்குகள், சைத்தானுடைய சேட்டைகள், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், இவைகளிலிருந்து இவர்களை பாதுகாத்திடு. அப்ப இந்த இரவுல 100 ரக்காயத்துக்கள் தொழுகின்ற பொழுது இப்படி ஃபாயிதா என்று என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே இன்னும் நிறைய சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மற்றொரு அறிவிக்கிறாங்க, என்னிடத்துல இரவுல தங்கி இருந்தாங்க, திடீர்னு எழுந்திருச்சு பார்க்கற காணோம். அப்படியே படபடட்டு என்னுடைய உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. எங்க போயிட்டாங்க இரவு நேரத்துல? அன்றைய காலகட்டத்தில் எப்படிங்க இப்படி இருந்ததா? லைட்டுகளால இல்ல, எந்த நேரத்தில் எங்க போயிட்டாங்க அப்படின்னு தேடி போகிறேன். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த கபர்ஸ்தானில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? மௌத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு, துவா செய்யக்கூடாது. மௌத்தா போயிட்டா, அன்பிற்கு உண்டானவர்களே, மௌத்தா போயிட்டா நாம என்ன செய்யறோம்? மௌத்தா போயிட்டு என்னங்க செய்யறோம்? ஜனாசா தொழுகை வைக்கிறோம். தொழுகை இல்ல, துவா தான். அல்லாஹ் மௌஃபில் கையினா மையத்தினா, இந்த மையத்துடைய பாவத்தை மன்னிச்சிரு, அதானங்க ஓதுறான். நீங்களே தெரிய சொல்லாம இருக்கீங்க. என்ன ஓதுறான்? துவாதான் செய்யறான். ஒரு கபர்ஸ்த ஒரு மையத்தை கொண்டு வந்தீங்க, என்ன செய்யறீங்க? இந்த மையத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திரு, அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்திரு என்று 300 பேரோ 200 பேரோ மையத்துக்கு வந்த அத்தனை பேர்களும் துவா செய்யறோம். முடிஞ்சா இல்ல? சோறு வெந்துருச்சான்னு எத்தனை பேருக்கு பார்ப்பீங்க? எல்லா சோறையும் எடுத்து பார்ப்பீங்களா? நம்ம தாய்மார்களுக்கு தெரியும். எப்படிங்க சோறு வெந்துருச்சு என்னங்க செய்வோம் சொல்லுங்க? ஒரு சில பேருக்கு எடுத்து வெந்திருக்க வேகலையா. அப்ப அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோடிட்டு காட்டுறாங்க, என்னுடைய உம்மத்தினர்களே, உங்களுக்கு விரிவாக சொல்ல தேவையில்லை. அறிவுடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள், சக்தி உள்ளவர்கள் கோடிட்டு காட்டால், கோடு போட்டால் ரோடு போடுவீர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இறந்த பிறகு, அதாவது வீட்டிலிருந்து நேரடியாக கபர்ஸ்தானுக்கு கொண்டு போவது கிடையாது. அப்படி கொண்டு போயிட்டால் இந்த மையத்துக்கு துவா செய்யக்கூடாது. ஆனால் இஸ்லாம் மார்க் அப்படி சொல்லல. இறந்து போயிட்டா பள்ளிவாசலுக்கு வாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து அந்த மையத்துக்கு தொழுகை இல்ல, துவா செய்யுங்க. அப்ப இருக்கா இல்லையா? அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு சுட்டி காட்டுறாங்க, இந்த இரவுல ஜன்னத்துல் பக்கியில நம்மளை காட்டில் எத்தனையோ பேர்கள், அதாவது இந்த ஊருக்காக பாடுபட்டவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் எத்தனையோ பேர்கள் போயிருப்பார்கள். எப்படிங்க? நாம் வெளிநாட்டில் சொல்லுவோம், சில இடங்கள்ல நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம சம்பாதிக்கலாம், போய் பார்த்தா தான் கஷ்டம்ல சிரமம் தெரியும். போய் அள்ளிட்டு வர்றோம், அங்க போய் பார்த்தா. அதே போல நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு அது செய்யக்கூடாது, இது செய்யணும், போய் பார்த்தா அல்லாஹ் காப்பாத்தணும். ஆகா, நமக்காக யாராவது நன்மைகளை அனுப்ப மாட்டார்களா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகையினால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஜன்னத்துல் பக்கியில போய் துஆ செஞ்சிருக்காங்க. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இரவு இருக்கிறது சாதாரண இரவுன்னு நினைக்கிறாங்க. மற்ற இரவை போல நினைத்து நாம நினைத்து அதை விட்டுட்டோம் என்று சொன்னால் நம்மளை காட்டிலும் நஷ்டவாளி யாரும் இல்லை. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எப்படி வாய்ப்பை கொடுத்திருக்க வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இந்த இரவை நாம் என்ன செய்யலாம்? இங்கே அல்ல, பள்ளியில் அல்ல, வீட்டில் போய் சர்வ சாதாரண பார்க்கின்ற சொல்லுகிறார்கள், இந்த இரவிலே அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள், நஃபிலான சுன்னத்தான காரியங்கள் செய்யுங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். 13, 14 சுன்னத்து, அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஷஅபானிலே வைங்க. அப்ப சுன்னத்துக்கு மேல சுன்னத்து. ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு இரவுக்காக ஏற்பாடு செய்து இந்த இரவின் மூலமாக யார் யாரைகளுக்கெல்லாம் நன்மையை கொடுத்தானோ அல்லாஹ் தஆலா இதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பை தந்து நன்மைகளை தந்து இந்த ஊரை அதாவது செழிப்பாக ஆக்கி இந்த ஊரில் உள்ள அத்தனை உறவுகளும் நெருக்கமாக வாழக்கூடிய தௌஃபீக்கையும் இந்த ஊரில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் பரக்கத்தையும் ரஹ்மத்தை ரிஸ்கையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் சலாமத்தை தந்து வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் வளமாக எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஊரையும் சீரும் சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்ததற்கு அழைப்புக்காக கொடுத்த நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த ஊர் இமாம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரன் ஃபித் தாரைன்.